வடக்கு கிழக்கு மாகாண சபை மாற்று கட்சிகளின் அதிகாரத்திற்குள் செல்கின்ற வாய்ப்பு ஏற்படும் பட்சத்தில் தமிழ் தேசியத்தை பற்றி பேசுகின்ற தமிழ் கட்சிகள் அத்தோடு கடையை மூடிவிட்டு செல்லும் நிலை ஏற்படும் என வன்னி பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்தார். இன்று வவுனியாவில் அமைந்துள்ள தமிழீழ விடுதலை இயக்கத்தின் அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், எல்லாருக்கும் வணக்கம். மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் என்று எல்லோரும் கோரிக்கை விடுகின்ற நேரத்திலே இந்தியாவும் ஐநா சபையிலே தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறது. அதிகார பரவலாக்கல் ஊடாக இந்த மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை இந்தியா முன்வைத்திருக்கிறது. அதேபோல இந்திய தூதர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், இந்த மாகாண சபை தேர்தலை நடத்துவதாக இருந்தால் எல்லா கட்சிகளும் ஒன்றிணைந்து இந்த தேர்தலை பங்கு கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர் விட்டிருக்கிறார். உண்மையிலே அது ஒரு உண்மையான நியாயமான ஒரு விடயமாக நான் பார்க்கின்றேன். எங்களை பொறுத்த மட்டிலே இந்த ஒற்றுமை இனம் என்பது கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் அனுபவித்திருக்கிறோம். அந்த வகையிலே தமிழ் மக்கள் விரக்தியோடு இருக்கிறார்கள். இந்த ஒற்றுமையான சூழலை எதிர்பார்த்திருக்கிறார்கள். ஒற்றுமை இல்லாத காரணத்தால் யாருக்கு வாக்களிப்பதென்ற நிலையிலே புதுசாக ஒரு நபருக்கு போட வேண்டும், அதை புதிய அரசாங்கத்தை தெரிவு செய்கின்ற அந்த அலைக்குள் தங்களுடைய வாக்குகளை செலுத்த வேண்டும் என்று எண்ணி நாடாளுமன்ற தேர்தலிலே மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். ஒரு காலம் இல்லாத ஒரு தேசிய கட்சியினுடைய விதயத்துவம் வடகிழக்கிலே கூடுதலாக காணப்பட்டிருக்கிறது. இது ஒரு செய்தியாக நாங்கள் பார்க்க வேண்டும். வெறுமனையே பேச்சளவிலே நாங்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கின்ற சூழல் இறுக்கமாக இருந்தால் நாங்கள் மாகாண சபை நிச்சயமாக மாற்றுக் கட்சியினுடைய அதிகாரங்களுக்குள் செல்லுகின்ற வாய்ப்பு ஏற்படும் பட்சத்திலே தேசியத்தை பேசுகின்ற உணர்கின்ற தமிழ் கட்சிகள் அதோடு கடையை மூடி செல்ல வேண்டிய சூழல் ஏற்படும். ஆகவே எங்களுடைய மக்களுடைய எதிர்காலம், எங்களுடைய மக்களுடைய இனப்பிரச்சனை, எங்களுடைய மண்ணினுடைய அதை பறை போகாமல் பாதுகாக்கின்ற ஒரு நிலை தொடர்ச்சியாக நாங்கள் குரல் இருக்க வேண்டும் என்றால், போராட வேண்டும் என்றால் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அதற்கு நாங்கள் தொடர்ந்து உழைத்து வருகிறோம். ஆனால் காலம் கனியவில்லை என்பது என்னுடைய கருத்து. சில இடங்களில் இப்போ ஐநாவுக்கு கடிதம் எழுதுவது அல்லது ஐநாவுக்கு கையெழுத்து போடுகின்ற சூழல்கள் இப்படி வருகின்ற போதெல்லாம் ஒற்றுமையாக எங்களுடைய தமிழ் கட்சிகள் ஏன் இந்த தேர்தல் காலங்களிலே ஒற்றுமையான சூழலை உருவாக்காமல் பிரிந்து செல்லுகின்ற அபாய நிலை இருக்கிறது. ஆகவே நன்கு புரிந்து கொண்டு இந்த மாகாண சபையை நாங்கள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து செயல்படவில்லை என்றால் மாற்றுக் கட்சியினுடைய அதிகாரங்கள் எங்களுடைய வடகிழக்கிலே செல்லுகின்ற வாய்ப்பு ஏற்படும். ஆகவே இது கவனமாக நிதானமாக மக்களுடைய அந்த எதிர்பார்ப்பை நிறைவு செய்கின்ற கட்சிகளாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. என்னை பொறுத்த மட்டுமே நாங்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து செய்யப்படுகின்ற சூழலை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நிச்சயமாக தமிழரசு கட்சியோடு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவோம். அவர்களையும் இணைத்து கொண்டு இந்த மாகாண சபையிலே செல்வது என்பதுதான் சால சிறந்ததாக இருக்கும். ஆகவே இந்த ஒற்றுமை என்பது தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற கட்சிகளை ஒன்றிணைத்து செல்ல ஒரு சூழல் உருவாக்கப்பட வேண்டும் என்ற ரீதியிலே தமிழரசு கட்சியோடு நாங்கள் பேசுவதற்கு தயாராக. தற்போது சொத்து விவரங்கள் பாராளுமன்ற உறுப்பினருடைய சொத்து விவரங்களை சொத்து விவரங்கள் தற்போது அனுப்பி வைத்தீர்களா அல்லது அது வெளிவந்திருக்கிறதா? இது தொடர்பாக உங்களுடைய சொத்து விவரங்கள் ஏற்பாடு இந்த வருடம் பாராளுமன்றத்தில் நாங்கள் ஒப்படைக்க வேண்டும். அதை ஒப்படைத்து நாங்கள் கொடுத்து கொண்டு வருகிறோம். இல்லையென்றால் நீதிமன்றத்துக்கு செல்கின்ற வாய்ப்பு ஏற்படும். அதை நாங்கள் கொடுத்து வருகிறோம். அது தன்மையோடு அதை வெளிப்படையாக செய்ய வேண்டும் என்ற நிலையை நாங்கள் உண்டு பண்ணவில்லை. ஆகவே இனிவரும் காலங்களில் வெளிப்படைத்தன்மையோடு எங்களுடைய சொத்து விவரங்கள் வெளியிடப்படும் என்பதை நாங்கள் குறிப்பிடுகிறோம். குறிப்பாக இந்த ஒவ்வொரு இவ்வாறான விடயங்களை முன்வைத்துக் கொள்கின்றது. ஆனால் எதிர்வருகின்ற காலத்தில், அதாவது தமிழ் கட்சிகள் ஒரு எல்லையை நிர்ணயிக்க முடியாது. இந்த காலப்பகுதிக்கு என்ன
தமிழ் மக்களுக்கான தீர்வு கிடைக்காத விடத்து நாங்கள் பாராளுமன்ற உறுப்புரிமையை இழப்போம் அல்லது ராஜினாமா செய்வோம் அல்லது ஏதேனும் ஒரு அழுத்தத்தை இந்த அரசாங்கத்தில் கொடுத்து நீங்கள் தமிழ் தேசிய கட்சிகள் முன்வர முடியாது. இல்லை, நிச்சயமாக அது ஒரு நல்ல விடயம். ஆனால் அந்த ஒற்றுமை பலமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் ஒரு கொள்கையோடு நாங்கள் பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை நாங்கள் கைவிடுகின்ற போது மற்றவர்கள் வந்து அந்த பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஆகவே இது வலுவான ஒற்றுமை இருந்தால்தான் நடக்கும். ஆகவே நீங்கள் சொன்ன விடயம் உண்மையிலே வரவேற்கத்தக்க விடயம். ஒரு காலை வரையறை கொடுக்கப்பட்டு அதன் பின்பு நாடாளுமன்றத்திலே எங்களுடைய பிரதிநிதித்துவம் எம்பியாக நாடாளுமன்றத்தில் எங்களுடைய 10 பிரதிநிதித்துவமாக இருக்கலாம், அல்லது அது கூடுதலாக இருக்கிற அந்த பிரதிநிதித்துவம் வெற்றிடமாக இருக்க வேண்டும் 5 வருடங்கள் முடியும் வரை. அதற்கான ஒரு நிலையை உண்டு பண்ண வேண்டும் என்றால் வலுவான ஒரு ஒற்றுமையை நாங்கள் உருவாக்க வேண்டும். வலுவான ஒரு ஒரு கட்டமைப்புக்குள் நாங்கள் செயல்பட வேண்டும். இல்லை என்றால் நாங்கள் இருக்கின்றவர்கள் நாங்கள் விஷயம் பண்ணுகின்ற போது, பிரதிநிதித்துவத்தை இழக்கின்ற போது மற்றவர்கள் அதை நிரப்புகின்ற சூழலை நாங்கள் ஒரு காலம் அப்படி என்றால் அது கொள்கை ரீதியான ஒரு வெளிப்பாடாக இருக்காது. ஆகவே நீங்கள் சொன்ன விடயத்தை நாங்கள் நிச்சயமாக ஆராய்ந்து ஒரு குறிப்பிட்ட கால எல்லையை இலங்கை அரசாங்கத்தை வழங்கி இந்த இனப்பிரச்சனை தீர்வுக்கு நான் நினைக்கின்றேன் எங்களுடைய மூத்த அரசியல்வாதிகள் அமுதலிங்கம் உட்பட தந்தை செல்வா உட்பட இந்த பிரதிநிதித்துவத்தை துவக்கின்ற சூழலை உருவாக்கியிருந்தார்கள். அது நிச்சயமாக எங்களை பொறுத்தமல்ல அது உண்டு கொள்ளுகின்ற சூழல் தேவை என்பது என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்தை நான் வரவேற்கின்றேன். ஆகவே இது ஒரு வலுவான ஒரு உருவாக்கத்தோடு ஒரு காலக்கெடை நாங்கள் கொடுத்து இதற்கான நிலைப்பாட்டை செய்வது தகுதியாக இருக்கிறது நான் நினைக்கிறேன்.